இன்னைக்கு நம்ம பானிபூரி தாங்க செய்ய போகிறோம். அதுக்காண்டி நான் பானிபூரி கிட்டு வந்து வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 ரூபா. அதில் நிறைய பாக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஒரு பாக்கெட்டில் வந்து அந்த அப்பளம், இன்னொரு பாக்கெட்டில் சட்னி பவுடர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து இன்னைக்கு பாமாயிலில் தாங்க பொரிக்க போகிறோம். நல்லெண்ணெய் எங்கள் வீட்டில் இல்லை, காலியாக போச்சு. அதனால் பாமாயிலை யூஸ் பண்ணி தான் பொரிக்க போகிறேன். எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சட்டியை வந்து காய வச்சாச்சு. காய வச்சுட்டு பாமாயிலை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் அப்பளத்தை போட வேண்டியதான். போட்டுட்டு அதை வறுத்து எடுக்க வேண்டியதான். வறுத்தோ பொரிச்சோ ரெண்டுமே ஒன்று தான் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ரெண்டும் ஒன்றா இல்லை வேறையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லா அப்பளத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ரசம் வந்து என்னோட டைப்பில் தாங்க நான் செய்ய போகிறேன். அதுக்காக கொத்தமல்லி, புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. லைட்டாக புளியை மட்டும் ஊற வச்சு கரைச்சிட்டு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வடிகட்டிடணும். அவ்வளோதான், ரெடி ஆயிருச்சு. இதுதான் இன்னைக்கு நான் பண்ண பானிபூரி. நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.